Hi friends, welcome to SR Exams. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ எக்ஸாம் 2024. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான சிலபஸை நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே தமிழ் மற்றும் கணக்கு இது ரெண்டுத்தையும் முழுமையாக பார்த்தாச்சு. அடுத்தது நாம் அறிவியல் இதில் எதெல்லாம் படிக்கணும், எதுதான் சிலபஸ், என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் சொல்லிட்டாங்க 10ஆம் வகுப்பு தரத்தில் கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாட புத்தகத்தில் நாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கணும். ஸ்கூல் புக் படித்தாலே போதுமானது. மற்ற புத்தகங்களை விட ஸ்கூல் புக் தான் தரம் வாய்ந்தது. பலமுறை ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா அதில் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் வராது. பெரும்பாலும் ப்ரைவேட் புக்ஸில் நிறைய வரும். அதோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டு மட்டுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போதுமானது. இப்போ அதில் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா சார், 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த தலைப்புகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தலைப்புகள் எங்கே இருக்குன்னு மட்டும் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் படிங்க. இந்த தலைப்புகளை தேவைப்படுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொது அறிவியல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் யூனிட்ஸ், இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். இது மட்டும்தான் ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கணும். இந்த தலைப்பு 6 முதல் 6ஆவது புக்கு எடுத்து வைங்க. இந்த தலைப்பு சம்மந்தமாக பாடத்தலைப்பை கம்பேர் பண்ணுங்கள். அது இருந்தால் அந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி 7ஆவதில், 8ஆவதில், 9ஆவதில், 10ஆவதில் இந்த தலைப்புகளை தவிர வேறு தலைப்புகள் இருக்கும். அதை நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். புக்கு ஃபுல்லாக படித்து நடந்து நேரத்தை வீணாக்காதீங்க. 2வது கெமிஸ்ட்ரியில் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, அது இன்னமும் சிம்பிளாக இருக்குது பாருங்கள். தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம். ஸோ இந்த டாபிக் மட்டும் பாருங்கள். இது எல்லாமே ஈஸியாக இருக்குது பாருங்கள். பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல், உணவில் கலப்படம் அதெல்லாம் சுலபமான ஒரு டாபிக்ஸ் தான். அடுத்தது உயிரியல். ஸோ பாட்னி, ஜுவாலஜி, தாவரவியல், விலங்கியல்னு பிரிக்கலை, ரெண்டுத்துக்கும் சேர்த்து தலைப்பு கொடுத்துருக்காங்க. உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள். இது எல்லாத்தையும் படிங்க. அடுத்து சுற்றுப்புற சூழல் அறிவியல். இந்த 4 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போங்க. அதுவே போதுமானது. சரிங்க சார், இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜென்ரல் தமிழ் அதில் 100 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் மேத்ஸு, அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 25 கேள்விகள் கேட்கப்படும். இப்போ அறிவியலில் எத்தனை கேள்வி சார் கேட்பாங்க அப்படின்னா 10 கேள்விகள் கேட்பாங்க. இது வழக்கமாக கேட்கப்படுகின்ற ஒன்று. ஆனால் சிலபஸில் 25 மேத்ஸ் கொஷின்ஸுன்றதை கிளியராக சொல்லிட்டாங்க. தமிழில் 100 மேத்ஸ் கொஷின் அப்படின்றதையும் 100 கொஷின் அப்படின்றதையும் கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனால் சயின்ஸில் எத்தனைன்னு சொல்லலை. நாம் எதிர்பார்க்கறது ஏறக்குறைய 10. மீதி இருக்கிற 75ல் 10 கேள்விகள் சயின்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட் சிலபஸ் எல்லாம் பார்க்கணுமா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. அதில் எல்லா சப்ஜெக்டோட சிலபஸும் இருக்குது. தேங்க்யூ.